ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டுக்கு வழியே நடந்து போயின்னு இருந்தா. இரவு நெருங்கிறதுக்கு ஆன உடனே ஒரு மரத்தடியில் உறங்கி அப்புறம் நடைப்பயணத்தை தொடரலான்னு முடிவு செஞ்சு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கிறதுக்கு போகிறா. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் குருவும் சீடனும் ஆற்றுல நீராடும்போது சூரியனை வணங்குறா. அப்போது சூரிய பகவான் அசிரீரியாக தோன்றி, குருவே வணக்கம், உங்களுடைய வணக்கத்தை நான் ஏற்றுண்டேன். இன்றைக்கி சூரியனான நான் மறைவதற்குள்ளே உங்கள் சீடனோட உயிர் ஒரு ராஜநாகத்தால் தீண்டு இறக்க நேரிடும். முடிஞ்சால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சுடுத்தோம் சூரியன். குருவும் சூரியனை வணங்கிட்டு சீடனை கவலையோடு பார்க்குறார். இருவரும் கொஞ்சம் பழங்களை பறித்து சாப்பிட்ட உடனே அருகில் கோவிலுக்கு போய் கடவுளை வணங்குறா. பின்னாடி அந்த ஊரை தாண்டி காடு வழியே நடந்து போகிறா. கொஞ்சம் களைப்பு ரெண்டு பேருக்குமே. ஒரு மரத்தடியில் உட்காண்டு கண் அசர சீடன் தூங்கிட்டான். குருவுக்கு தூக்கம் வரல. சீடனோட உயிரை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காண்டிருந்தார். அப்போது ஒரு ராஜநாகம் படம் எடுத்தபடி சீடன் கிட்ட வருது. இதை பார்த்த உடனே பதச்ச குரு ராஜநாகமே நீ கொஞ்சம் நில்லு அப்படின்னு ஆணையிடுறார். அப்போது ராஜநாகமும் குருவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. குரு ராஜநாகத்தை பார்த்து, நீ என் சீடனோட உயிரை எடுக்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுட்டேன். குரு பக்தி மிகுந்த அந்த சீடனை காப்பாற்றுறது ஒரு குருவோட கடமை. அதனால் என் சீடனோட உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு தடுக்கிறார். அந்த ராஜநாகம் சொல்கிறது குருக்கிட்ட, குருவே உங்கள் சீடனோட கழுத்தில் என்னை நாக்க வச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கணும். இதுதான் எனக்கு காலை நீட்ட கட்டளை. எல்லாத்தையும் அறிஞ்சு நீங்களே என்னோட கடமையை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தலாமோ அப்படின்னு கேட்குறது. சரி, குரு அப்படின்னா என் சீடனோட ரத்தத்தை தானே உறிஞ்சணும், அதுதானே உனக்கு காலை நீட்ட கட்டலை. சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நானே அவனோட ரத்தத்தை உனக்கு எடுத்து ஊட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நீ உன்னோட கடமையை செய்து விட்ட பலனை நீயும் நிச்சயமாக பெறுவ அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு கொஞ்சம் கத்தியை எடுத்து கழுத்து பக்கமாக வச்சு ரத்தம் வர அளவுக்கு கத்தியை வச்சு கீறுறார். தன்னோட கழுத்தில் கூர்மையாக ஏதோ கீறுறத உணர்ந்த உடனே அந்த சீடன் கண் விழித்து பார்க்குறான். குரு தன்னோட கழுத்தில் கத்தியை வச்சு கீறுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி கொஞ்சம் கூட அசையாமல் படுத்துட்டு இருந்தான். சீடனோட பல துளி ரத்தத்தை எடுத்த குருவோ ராஜநாகத்துக்கு ஊட்டி விட்டுட்டார். ராஜநாகமும் குருவோட சாபத்துக்கு ஆளாகாமல் தன்னோட கடமை நிறைவேறிடுத்தோன்னு மகிழ்ச்சியாக ரத்தத்தை குடிச்சுட்டு வந்த வழியே போயிடுத்து. குருவும் சீடனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தன் முன்னமே எடுத்து வச்சுருந்த கத்தி அறுபட்ட இடத்துல ஒரு பச்சளை சாரை பிழிஞ்சு விடுறார் கழுத்து பகுதியில். அதெல்லாத்தையும் விட்டு 10 மாதிரி போட்டுவிட்டு இவரும் நிம்மதியாக தூங்கிறதுக்கு போகிறார். கொஞ்சம் நேரம் கலப்பு தீர உறங்கிய பின்னாடி எழுந்து ஒருத்தருக்கு பார்க்குறார். அப்போது சீடன் தன்னோட கழுத்தில் 10 இருக்கிறத தொட்டு பார்த்துட்டு எதுவுமே கேட்காம, குருவே நாம் நடைப்பயணத்தை தொடரலாமான்னு கேட்குறான். குரு புன்னகையை செஞ்சுட்டே, நீ தூங்கும்போது நான் உன்னோட கழுத்தில் கத்தி வச்ச போது நீ என்ன நினச்ச, உனக்கு பயம் எதுவுமே வரலையா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறார். சீடனோ, குருவே என் கழுத்தில் ஏதோ ஊறுறத உணர்ந்தேன், விழித்து பார்க்குறேன் கையில் கத்தியோட நீங்கள் என்னோட கழுத்தை அறுக்கிறதையும் உணர்ந்தேன். ஆனால் குருநாதராகிய நீங்கள் எனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்கிறது எனக்கு தெரியும், நன்னா தெரியும். அதனால் நான் நிம்மதியாக தூங்கிட்டேன். அந்த நம்பிக்கை. இப்போ எழுந்ததும் என் கழுத்தில் இந்த மூலிகை பார்த்தேன். என் குருநாதராகிய உங்களுக்கு என் உயிர் உள்ளம் எல்லாம் சமர்ப்பணம். அதனால் எனக்கு எதிலுமே எந்தவித கவலையும் இல்லை, பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி பணிஞ்சு நிற்கிறான். குருவோ அந்த சீடனை ஆற தழுவி எழுந்து அவனோட நடக்கலார். இந்த கதையில் என்ன தான் சொல்லா? சீடன் தான் நாம, குரு யாரு? கடவுள். ராஜநாகம் தான் நம்மளுடைய தலைவிதி.
நம்பிக்கை, எந்த ஒரு காரியம் செய்யும்போது நாம் நம்பிக்கையோடு இருந்தோன்னா அது நிச்சயம் உனக்கு நடக்காது. எது நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும். எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ப்ரேயர், உண்மையான ப்ரேயர், டெடிகேஷன், இதுதான் அதில் சொல்ல வர்றது. நாமளும் எதை செய்கிறோமோ அதை கடவுள்கிட்ட நம்பிக்கையாக நாமளும் கேட்கணும். அதே மாதிரி நம்ம உற்றார் உறவினர், நண்பர்கள் முக்கியமாக அவாக்கிட்ட நம்பிக்கையோடு நாமளும் பழகினோன்னா இந்த உலகத்தை முதல்ல நம்ம வீடு, தெரு, நம்மளை சுற்றி இருக்கிறவா இதெல்லாம் நிமிந்தாச்சுனாலே உலகம் தன்னால் நிமிந்துடும். அதான் நம்ம கடவுளை எப்படி நம்பிக்கையோடு பார்க்கணும், தொழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை எவ்வளவு ஒரு பெரிய உதாரணம் பாருங்க. இந்த மோட்டிவேஷன்னு சொல்லுவாள்ல, நமக்கு ஒரு உந்துதல் கொடுக்க, உற்சாகம் கொடுக்கக்கூடிய கதை இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ நானும் சொல்லுவேன். நீங்களும் அதை கேளுங்கோ. உங்களுக்கும் இந்த காலகட்டத்துக்கு பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. அது நன்னாவே தெரியும் நீங்கள் கேட்டாக்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன்.